பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் பரிசுத்தம் என்ற வேதத்திலே ஒரு வார்த்தையை குறித்து பார்க்கலாம். பரிசுத்தம் என்ன? பரிசுத்தம் என்னன்ட்டு முதல் தெரிஞ்சுக்கணும். எபிரேய மொழியிலே பரிசுத்தம் என்பதற்கு காதோஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. காதோஷ் என்ற ஒரு வார்த்தை 4 லெட்டரில் அந்த வார்த்தை சொல்லப்படுது. ஒரு காஃப், டாலேத், வவ், ஷீன் 4 எழுத்து சேர்த்து காதோஷ். ஆங்கிலத்தில் ஹோலி அப்படின்று சொல்கிறாங்க. அல்லேலூயா. இன்று காதோஷ்னா என்ன? மூல உபதேசத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? காதோஷை குறித்து தீவிரமாக அதை ஆராய்ந்து பார்த்தால் பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, தனித்துவமானது அப்படின்று சொல்கிறது. அசுத்தத்திலிருந்து விலகி இருப்பது, தேவனுடைய இயல்பை பிரதிபலிப்பது, இப்படி ஒரு 4-5 அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் ஒரு அர்த்தம் பிரிக்கப்பட்டது, பிரித்தெடுக்கப்பட்டது, த செட் அப்பார்ட், செப்பரேஷன் அப்படின்ட்டு ஒரு 2 வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இந்த செப்பரேஷன்னா என்ன? முதல்ல தேவனுக்காக நீ எதையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறையோ அதெல்லாம் பரிசுத்தமானது. மோசே பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுக்காக அந்த பாத்திரங்கள், தட்டுமுட்டு ஜாமான்கள், ஆசாரிப்பு கூடாரங்கள் எல்லாவற்றின் மேல் அபிஷேக தைலத்தை தெளித்து இதை பிரித்தெடுத்தான். அது எல்லாம் பரிசுத்தமானது. அது எல்லாம் பரிசுத்தம். அதன் மேல் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமாய் தேவன் அது மேல் இருந்து பாதுகாத்தார். அதன் போல தேவனுக்காக எதை நீங்கள் விடுகிறீர்களோ அதெல்லாம் பரிசுத்தம். தேவனுக்காக நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதெல்லாம் பரிசுத்தம். இன்றைக்கு நாள்களிலே நிறைய கிரியைகளை குறித்து பரிசுத்தம் என்று சொல்கிறார்கள். கிரியை பரிசுத்தம் தான். அது பரிசுத்தத்தின் விளைவு. நான் இன்றைக்கு குடிக்க மாட்டேன், சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், நான் அதை பார்க்க மாட்டேன் என்று சொல்வது நம்மளுடைய பரிசுத்தம். தேவனுக்காக அதை விட்டுவிடும் பொழுது அது பரிசுத்தம். அதை பிரித்தெடுக்கிறோம், சிலவற்றை தேவனுக்காக விட்டு விடுகிறோம் அப்படி என்று சொல்லப்படுது. தேவன் ஆதியாகமத்தில் முதல்ல தேவன் பரிசுத்தம் என்று எதை சொல்லுகிறார் என்று பார்த்தால் ஒரு நாளை பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் முதல் தேவன் 6 நாட்களை ஆண்டவர் உண்டாக்கி படைத்து 7வது நாளிலே ஓய்ந்திருக்கும் பொழுது முதல் தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த நாளை ஆசீர்வதித்து ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினார். முதல் தேவன் பரிசுத்தப்படுத்துகிறது எது என்று பார்த்தால் ஒரு நாளை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் நாம் அநேக நாட்கள் நமக்காக வேலை செய்தாலும் ஒரு நாள் தேவனுக்காக நம்ம ஓய்ந்திருக்கிறோம், அது பரிசுத்த ஓய்வு நாள். 2வதாக யாத்திராகமம் 3:5 ஒரு இடத்தை குறித்து தேவன் முதல் பரிசுத்தம் என்கிறார். அல்லேலூயா. சீனாய் மலையிலே மோசேவிட சொல்லும் பொழுது நீ இருக்கிற இடம் பரிசுத்தமானது என்று தேவன் சொல்லுகிறார். பரிசுத்தம். 2வது என்ன சொல்றார்? பரிசுத்தம். ஒரு இடத்தை தேவன் தேர்ந்தெடுக்கிற ஒரு இடம், தேவனுக்கான ஒரு இடம் பரிசுத்தமானது. இன்னைக்கு ஆலயத்திலாம் பரிசுத்த ஆலயம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? தேவனுக்காக நம் உள்ளமும், தேவன் புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டதுனால் நம்ம உள்ளமும் பரிசுத்தமாக இருக்கணும், நம் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு முதல்ல ஒரு இடத்தை பரிசுத்தம் என்றார். 2வதாக ஒரு இடத்தை பரிசுத்தம் என்கிறார். முதலாவது ஒரு நாளை பரிசுத்தம் என்கிறார். 3வதாக யாத்திராகமம் 12:16 ஒரு சபை, பரிசுத்த சபை என்று சொல்லுகிறார். சபை கூடி வருதை பரிசுத்தம் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைய நாளிலே அநேக இடங்களிலே திருமணத்துக்கு மக்கள் கூடுகிறார்கள், அரசியல் மீட்டிங்கில் மக்கள் கூடுகிறார்கள், இன்னும் அநேக இடங்களிலே மக்கள் கூடுகிறார். அதெல்லாம் பரிசுத்தம் இல்லை. தேவனுக்காக என்றைக்கு தேவ பிள்ளைகள் கூடுகிறார்களோ அது பரிசுத்த சபை என்று கூடுகிறார். ஆராதிக்க கூடி வருகிற நாட்கள் அந்த கான்கிரிகேஷனை தேவன் பரிசுத்தம் என்று சொல்கிறார். 4வதாக யாத்திராகமம் 13:2 சொல்கிறார், முதற் பேர் அனைத்தும் பரிசுத்தம் என்று சொல்கிறார். முதற் பேர் அனைத்தும் பரிசுத்தம் என்று தேவன் சொல்கிறார். தேவன் ஒவ்வொரு தலையீற்றும் என்னுடையது, எனக்கானது அப்படி என்று அதை பரிசுத்தம் என்கிறார். இன்னைக்கு கூட நம்ம வீட்டில் நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள். எந்த கடைசியாக ஒன்றுக்கும் உதவாத ஒரு பிள்ளையை ஊழியத்துக்கு போ, எதுவும் படிப்பு வரலையா, எதுக்கும் ஞானம் இல்லையா, போ ஊழியத்துக்கு போ, கர்த்தருடைய ஊழியத்துக்கு போகணும். ஆனால் தேவன் சொல்கிறார், முதல் பேர் அனைத்தும் எனக்குரியது என்று சொல்கிறார். பாருங்க, ஏசாயா 6:3 சேராபீன்கள் பரிசுத்தர் 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 என்று கதறுகிறதாய்
நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஹீப்ருவில் பார்க்கக்குள்ள கதறுகின்றது என்று இருக்கிறது. மொழிபெயர்ப்பில் தமிழில் இல்லை, ஆனால் ஆங்கிலத்தில் ஸ்க்ரைங் போட்டிருக்கு. அல்லேலூயா. கதறுகின்றது, அவருடைய பரிசுத்த மகிமையை கண்டு பதறுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தர் 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 என்று பாருங்க. தேவனுக்கு அநேக குணங்கள், அநேக பெயர்கள் இருந்தாலும் இந்த ஒரு பெயர் மாத்திரம்தான் 3 முறை ரிப்பீட் ஆகும். 3 முறை சொல்லப்படுகிற ஒரே பெயர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. இதை ஏசாயா எழுதக்குள்ள யூதர்கள் இன்றைக்கும் பரிசுத்தர் 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 என்று நம்ம ஒரு 2-3 செகண்டில் சொல்லிடுறோம். யூதர்கள் இதை 1 மினிட் 60 செகண்டாவது சொல்வார்கள். பரிசுத்தர் 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 என்று. அல்லேலூயா. இதுக்கு நிறைய அர்த்தங்கள் அவர்கள் சொன்னாலும், அவருடைய தல்முத்திலேயோ பபிலி தல்முத்திலேயும் நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும், தேவன், உடன்படிக்கை, பரிசுத்தம் என்று 3 அர்த்தங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். பார், கிறிஸ்தவர்கள் என்றாலே பரிசுத்தவான். கிறிஸ்தவர்கள் என்றாலே பரிசுத்தவான். நமக்கு என்ன பேர்? பரிசுத்தவான்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். 1 தெசலோனிக்கர் 4:3 7வது வசனத்திலையும் பவுல் இப்படியா எழுதியிருக்கிறார். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அவர் பெரிய தேவன், அவ்வளோ பெரிய தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மளை அநேக ஜனங்கள், அநேக மக்கள்கள் இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது நம்மை கொண்டு நம்மளை தெரிந்தெடுத்துக்கிறார் பரிசுத்த ஜாதியாய். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவருடைய சித்தம் பாருங்க. 3வது வசனத்தில் அவருடைய சித்தம் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சித்தமும் அவருடைய அழைப்பும் பரிசுத்தமாக இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் எல்லா சத்தியங்களும் பரிசுத்தத்திலே தொடங்கும், பரிசுத்தத்திலே முடியும். எல்லாவற்றிலும் பாருங்க, முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பரிசுத்தத்திலே தொடங்கும். பாருங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள். தொழுது கொள்வது எப்படியா? பரிசுத்த அலங்காரத்துடன். ஸ்தோத்திரங்கள் பாருங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் ஸ்தோத்திரம் கூட பரிசுத்தத்தில் தான் தொடங்கும். அதுக்கப்புறம் ஜபத்தை பாருங்க, பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தத்திலே எல்லாம் தொடங்கும். பாருங்க, பரிசுத்தம். அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய வேதத்துக்கு என்ன பேர்? பரிசுத்த வேதாகமும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவருடைய பெயர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். நாம் ஆராதிக்க கூடி வருகிற நாள் என்ன? பரிசுத்த ஓய்வு நாள். அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஓய்வு நாள். அது ஹாலிடேவாக அது மாறி போயிருக்கிறது. இன்றைய நாளிலும் பாருங்கள், 2 ராஜாக்களில் 4:9 சுனோமியான்ட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அவர் வீட்டுக்கு எலிசா தீர்க்கதரிசி போய் வருகிறார். அவங்க வீட்டில் உணவு உண்கிறார், அவங்க வீட்டில் தங்குறார். அப்படி இருக்கிற வேளையில் அந்த அம்மா ஒரு நாள் அவரோட தன் புருஷனோடு நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், ஒரு பிரசங்கி என்று காண்கிறேன், இவர் குணமாக்கும் வரம் பெற்றவர் என்று காண்கிறேன், இல்லை இவர் ஸ்பெஷல் ஒரு மினிஸ்ட்ரியை உடையவர் என்று காண்கிறேன். இப்படியெல்லாம் சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க, இதோ இவரை ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இப்படி சொல்லணும். நம்மளை பார்க்குறவர்கள் இவர்கள் பரிசுத்தவான், இவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படி என்று சொல்லணும். இது குறித்து இன்னும் நிறைய பேசலாம். வீடியோ ரொம்ப பெருசாகிக்கொண்டே போயிருக்கும். அது நிறைய பேர் ரொம்ப லாங்காக இருந்தால் பார்க்க மாட்டாங்க. வேணால் இது செகண்ட் பார்ட் வேணால் போடலாம். ஆனால் நம்ம எப்படி சொல்லப்படணும்? பரிசுத்தவான். கிறிஸ்தவன் என்றால் பரிசுத்தவான், எல்லாவற்றிலும் பிரித்தெடுக்கப்பட்டவன், எல்லாவற்றையும் தேவனுக்காக எதையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அதையெல்லாம் பரிசுத்தம், காதோஷ் அப்படி என்று சொல்லப்படணும். அல்லேலூயா. அதனால் இன்றைய நாளில் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு இதை அனுப்பி ஷேர் பண்ணி இதை பிரயோஜனப்படுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள்.